ஓ மகாதேவியே நமஹ. இன்னைக்கு நம்ம சௌந்தர்யலஹரியுடைய ஸ்லோகம் 83 எப்படி பிரித்து படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பராஜேத்தும் ருத்ரம் த்விகுணசர கர்ப்பௌ கிரிசுதே நிஷங்கௌ ஜங்கேதே விஷம விஷிகோ பாடமகிருத யதக்ரே திருஷ்யந்தே தசசரபலாः பாதயுகளீ நகாக்ரச்சத்மானः சுரமகுடசாணைகநிஷிதாः. இப்போ இதில் எப்படி இதை பிரித்து படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பராஜேத்தும் ருத்ரம் த்விகுணசர கர்ப்பௌ கிரிசுதே. அதில் கர்ப்பவில் பவை அழுத்தி சொல்லணும். நிஷங்கௌ ஜங்கேத்தே, ஜங்கேல கவை அழுத்தி சொல்லணும். ஜங்கேத்தே விஷம விஷிகோ, விஷம விஷிகோ அப்படிங்கிறதுல விஷம விஷிகஹ அப்படிங்கிறது வரும். அது சேர்த்து படிக்கும்போது கோ அப்படின்னு மாறுது. அந்த கோவை அழுத்தி சொல்லணும். விஷிகோ பாட, பாட டவை அழுத்தி சொல்லணும். பாடம் ப்ளஸ் அக்ருத்த, பாடம் அக்ருத்த. அடுத்தது யதக்ரேல எது ப்ளஸ் அக்ரே, எது ப்ளஸ் அக்ரே யதக்ரே திருஷ்யந்தே, திருஷ்யந்தே தசசரபலாக, பா வாழ்த்தி சொல்லுவாங்க. தசசரபலாக பாத யுகளி, யுகளி இல்லைனா யுகளி ரெண்டுமே சொல்லலாம். லீயும் சொல்லலாம் லீயும் சொல்லலாம். பாத யுகளி நகாக்ரச்சத்மானங்கிறதுல நக ப்ளஸ் அக்ர ப்ளஸ் சத்மானக, சவை இங்கே அழுத்தி சொல்லணும். ஸோ பாதயுகளி நகாக்ரச்சத்மானக சுர மகுட ஷாணக ஏக நிஷிதாக. ஷாணைக நிஷிதாகனு சேர்த்து படிக்கும்போது வரும். ஷாண ப்ளஸ் ஏக ப்ளஸ் நிஷிதாகங்கிறது தான் பிரிக்கும்போது வரும். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் லாஸ்ட் லைனில் எதையுமே அழுத்தி சொல்லணும்னு இல்லை. மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாமா. பராஜேத்தும் ருத்ரம் த்விகுணசர கர்ப்பௌ கிரிசுதே நிஷங்கௌ ஜங்கேதே விஷம விஷிகோ பாடமகிருத யதக்ரே திருஷ்யந்தே தசசரபலாः பாதயுகளீ நகாக்ரச்சத்மானः சுரமகுடசாணைகநிஷிதாः. அடுத்ததில் ஸ்லோகம் 84 எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓ மகாதேவியே நமஹ.